அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டப்பொம்ம சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் இல்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா, மாரியாத்தாவா? ஹலோ, ஹாய், வணக்கம் மக்களே. வெல்கம் டு வீக்னஸ் செக். ஓகே, ஏன் எதுக்காக எப்படி வந்தேன் யாருக்கும் கேட்குறேன். தம்பி, நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே, இனி கேட்பேன்னு சொல்ல வந்தேன். ஓகே, அதாவது ஏன் வந்தேன்னாக்கா, தலைவரோட ரிலீஸ் டேட் ஒரு ரிலீஸ் டேட். என்ன இவன் தலைவருக்காக வர மாட்டேங்கிறேன். தலைவர்னாலே கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அப்படியே சொல்லி கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். மற்ற வீடியோலாம் ஆக்சுவலி எடிட் பண்ணிட்டேன், டைம் கிடைக்கல. இப்போ வா, டைம் இல்லை. அதாவது வேல்யூ குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால போட முடியாத நிலைமையில் அது ஆக்சுவலி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பட் இந்த மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு போன வீடியோ பார்க்கறது இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்துட்டு அனுப்ப சொல்லி என்ன எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இது ஆக்சுவலி ரிலீஸ் டேட் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சு ரிலீஸ் டேட் இப்போன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவா இல்லை, பட் இருக்கு அந்த ஒரு கட்டம் வரவு தெரியுமா, அது போதுச்சு, அது போதும். ஸோ நம்ம கதைக்கு வரோம். அதாவது இது வெறும் டேட்டு தான், டேட்டுக்கு டெட் ஆயிடும். பட் தெரியல, பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் நடிக்கிறாங்க. கீழே இறங்கும்போது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிச்சுக்கிறது யாரோ ஒரு லேடி இருக்காங்க, அது யாருன்னு தெரியல. சூரஜ் இருக்காரு பழையது, அது வந்து தெரியுது அவர் இருக்காருன்ட்டு. எஸ்ஏ சூர்யா இருக்கிற மாதிரி, அது எஸ்ஏ சூர்யாவா யாருன்னு தெரியல. எஸ்ஏ சூர்யா தான் நினைக்கிறேன், எஸ்ஏ சூர்யாவும் இருக்காரு. ஸோ அது ஸ்டார்டிங் வந்து எஸ்ஏ சூர்யா தான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் படத்தில் நடிக்கிறாங்க நினைக்கிறேன். வந்து மாணிக்கம் அவர் இருந்தார். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, பேர்னா ஜெயிலர் நீ தொட்ட, அது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கடைசியில் சொல்லுவார், ஒரு பெரிய நெட்ஒர்க்கை தொட்டாக்கா கிட்ட அப்படின்னாரு. நம்ம தருவேன், யாரா நீ கெட்ட விட்றா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாயில் சுத்தம் வச்சுக்கிட்டு அது சீனி தேட்டரில் கதிரி இது பண்ணி. இப்போ என்னன்னாக்கா, ஒருவேளை அது கண்டினியூவேஷனாக இருக்கலாம். அவங்க கருத்தில் இருக்கு, நீ வந்து என்னோட தம்பி இது பண்ணிட்ட, என்னன்னாக்கா எனிதிங் நம்ம படத்தை பார்த்து இது ஏன் ப்ராஸ்பெக்டில் ஒரு வியூ, அந்த வியூ அதனால தான் நம்ம சொல்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, அந்த லேடி யார் சிகரெட்டை கையை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, அதான் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அதுவும் வேறு ஒருத்தர் வந்து கதவை போய் இருட்டாக வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதில் படத்தில் வேறு பேர்னா எஸ்ஏ சூர்யா சார் இருக்காங்க, பேர்னா ஹிருத்திக் ரோஷன் வேறு. பார்க்க போனால் ஷாருக்கானுக்கு வேண்டிய போர்ஷன் வந்து இப்போ வந்து ஹிருத்திக் ரோஷன் செய்கிறார்.
ஏன்னா ஷாருக் கான் வந்து இந்த கான் படம் நினைக்கிறேன், இந்த படத்தில் வந்து இந்த முடி ஸ்டைல்லாம் கொஞ்சம் இது பண்ணதுனால அவர் சொல்லிட்டாரு, இல்லை என்ன முடியல. ஸோ ஹிருத்திக் ரோஷன் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு வதந்தி இருக்கு. ஏன்னா ஹிருத்திக் ரோஷன் சென்னைக்கு வந்திருக்காரு, சென்னை வந்து இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு பட்டுன்னு ஒன்று போணுச்சு. பட்டுன்னு போனதுனால அது என்ன நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ரோலில் இருக்காங்க வயசு. அப்புறம் அந்த பையன் வந்து அவங்க பேரன், இப்போ அந்த பிள்ளை வந்து அவங்களோட மருமக. அது மட்டும் தெரியுது. யோகி பாபு இருக்காரு. ஒரு வேளை அந்த டாக்ஸி ஓட்டுவார், அது நம்மளுக்கு தெரியும். மற்றபடி 2-3 கேரக்டர் வந்து எனக்கா கருப்பரில் இருப்பார், அந்த என்ன அந்த ஐயர்மார் இருப்பார்ல, அவரும் அதில் இருக்காரு. ஸோ பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்க. எஸ், ஸோ இதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெரிய மக்களே. நம்ம பார்ப்போம் 15 அக்டோபர். நவம்பர் தானே தீபாவளி. பரவாயில்ல, தலைவர் பாய்ஸ் தீபாவளி தான். பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் மக்களே. அது நான் ஒன்றா சொல்ல வரேன்னாக்கா, இதுக்கு மேலே வீடியோ அது ஒன்றும் இந்த மக்களே, நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு. வேலை அதிகமானதுனால இங்கேயும் அங்கேயும் போயிட்டு முதல்ல சரி, அதுக்கப்புறம் இதாகிடுச்சு. கொஞ்சம் இதாச்சா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. That's all. பட் வீடியோ பண்ணுறோம், தெரியணும், முடியும். ஓகே, until then, bye from Vikas. Thank you guys. அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே.